நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு வந்ததற்கு நன்றி. இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 வருஷங்களுக்கு மேலே தண்டனை வாங்கிய, அதாவது சிறை தண்டனை வாங்கிய கைதிகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு கைதியோட சிறை தண்டனை மேக்ஸிமம் 60லேருந்து 70 ஆண்டு, இல்லை மேக்ஸிமம் 80 ஆண்டுகள் வரையும் தான் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காங்க இதுவரையும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, அதாவது நான் சொல்கிறது 1700களில் இப்போ வரையும், இப்போ 1000 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை வாங்கினவங்க பட்டியலை பார்க்கலாம். ஒவ்வொருத்தராக டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதை கூகுள் பண்ணி பார்த்தா இதோட உண்மைத்தன்மை உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி இருக்கும். ஏன்னா இதோட நம்பகத்தன்மை ரொம்பவே குறைவாக தான் இருக்குது. ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்கிறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அந்த தண்டனையை தீர்ப்பாகும்போது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இதை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கணும், ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக அவங்களோட பெயர், வருடம், எத்தனை வருஷம் அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க, என்ன சம்பவத்துக்காக அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது சாமோய் தீபியாசா. இவங்க ஒரு தாய்லாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி. இவங்களுக்கு 1989 வருஷத்தில் 1,41,078 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இவர் பேர் பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட்லலாம் இருக்குது. இவங்க அப்படி என்ன தப்பு பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு 16,000 தாய்லாந்து மக்கள்கிட்ட இருந்து 1300 கோடி ரூபாய் ஏமாற்றியிருக்காங்க. இவங்களுக்கு இத்தனை வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாலும் இவங்க சட்டத்தில் இருக்க ஓட்டைகளை பயன்படுத்தி 8 வருஷத்தில், அதாவது அவங்க தண்டனை பெற்று 8 வருஷத்தில் ரிலீஸ் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒட்டமன், ஜமால், அப்புறம் எமிலியோ, இவங்க எல்லா 3 பேரும் எதுக்கு தண்டனை அனுபவித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரயில் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்காக இவங்க தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இவங்க ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஒட்டமனுக்கு 42,924 வருடங்களும், ஜமாலுக்கு 42,922 வருடங்களும், எமிலியோவுக்கு 34,715 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெயினோட நீதியரசர். ஆனால் இந்த நாட்டு சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா, ஒரு நபர் 40 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை அனுபவிக்க முடியாது. அதுக்கடுத்து யார் 1000 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை பெற்று தீர்ப்பாயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த சார்லஸ் ஸ்காட் ராபின்சன் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு 30,000 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க மேலே 6 குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால் அந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளுக்குமே 5,000 ஆண்டுகள் வீதம் போட்டு 30,000 ஆண்டுகள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஆலன் வைன் மெக்லாரின், இவங்க அப்புறம் பென்னல் பார்ட் ஆண்டர்சன், இவங்க 2 பேரும் பல பெண்களை கடத்தி கற்பழித்து கொலை செய்திருக்காங்க. அதே மாதிரி ஆள்கடத்தலில் ஈடுபட்டு பணம் கட்டியும் நிறைய பேரை மிரட்டியிருக்காங்க. அப்படின்றதுனால இவங்க மேலே பல வழக்குகள் ஃபைல் ஆகியிருக்கு. அந்த வழக்குகள் பேரில் இவங்க கைதானாங்க. இவங்க 2 பேருக்கும், அதாவது ஆலனுக்கு 20,750 வருடங்களும், டாரனுக்கு 11,250 வருடங்களும் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. மறுபடியும் இவங்க மேல்முறையீடு செய்தனால இதை 500 ஆண்டுகளாக குறைச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, குவாத்தமாலா அப்படிங்கிறவங்க, குவாத்தமாலா அப்படிங்கிறது குவாத்தமாலாவை சேர்ந்த 5 இராணுவ வீரர்களுக்கு அதாவது குவாத்தமாலா அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஓகே நான் சம்பவத்தை மட்டும் சொல்கிறேனே, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போக ஆரம்பிச்சிடும். குவாத்தமாலாவை சேர்ந்த 5 இராணுவ வீரர்களுக்கு 1982 வருஷத்தில் டாசரஸ் மசாரே அப்படின்ற
ஒரு படுகொலை சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு இவங்க தான் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றத்துக்காக இவங்களுக்கு வந்து 6060 வருடங்கள் வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு கிடையாது, 5 பேருக்கு. இவங்க 5 பேருமே வந்து இராணுவ வீரர்கள். அவங்க பேர் பார்த்திங்கன்னா கார்லஸ் அந்தோனியோ, டேனியல், அதுக்கடுத்து ரேஸ் கொலின், மானுவல் போப், பெட்ரோ ரியோஸ். இவங்க 5 பேருக்குமே வந்து 6060 வருடங்கள் வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் வந்து 2012 தான் முடிவடைஞ்சிச்சு. அதுக்கடுத்து நிறைய கொலைகள் செய்த குற்றத்துக்காக ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஹென்ரி இன்ஸ், அப்புறம் ஃப்ரான்சிஸ்கோ, இவங்க 3 பேருக்கும் தண்டனைகள் கொடுத்துருக்காங்க. இவங்க எத்தனை கொலைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 26 கொலைகள் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 106 கொலை முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த கொலை வழக்கு பார்த்திங்கன்னா 1978 1990 வரை நடந்துச்சு. ஏறத்தாழ 12 வருஷம் நடந்த இந்த வழக்குக்கு குற்றவாளிகள் ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஹென்ரிக்கு 4797 வருடங்களும், இன்ஸ்க்கு 3828 வருடங்களும், ஃப்ரான்சிஸ்கோவுக்கு 2442 வருடங்களும் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த ஒரு கைதி வந்து, அதாவது அதிகமாக வந்து அதிக ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற கைதி வந்து பார்த்திங்கன்னா மோசஸ். இவர் வந்து தென்னாப்பிரிக்காவை சேர்ந்தவர். இவரை வந்து ஒரு சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி கூகுள் பண்ணிங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நான் சொன்ன எல்லாத்த பற்றி சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இவங்க பண்ண சீரியல் கொலை வழக்குக்கு எல்லாமே பேர் வந்து ஏபிசி மர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் வந்து, அதாவது இந்த மோசஸ் அப்படிங்கிறவங்க வந்து 40 கற்பழிப்பு மற்றும் 32 கொலை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 6 கொள்ளையடித்த சம்பவங்களை ஈடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 1997 வருஷம் 2410 வருஷம் வந்து, அதாவது 1997 வருஷத்தில் இவங்களுக்கு என்ன தீர்ப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா 2410 வருஷம் வந்து சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு தீர்ப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கடுத்தவங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸ் லூயிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மெக்சிகோவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து 2000 வருஷம் அப்பையிலேருந்து பல வருடமாக வந்து ஃப்ராடு, அதாவது நிறைய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி மெக்சிகோவிலேயே வந்து அதிக ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற கைதியாக வந்து இவங்க கருதப்படுறாங்க. ஜோஸ் லூயிஸ் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு வந்து 2012 வருஷம் வந்து 2035 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாமஸ் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. இவங்க வந்து 234 கற்பழிப்பு வழக்கில் வந்து ஈடுபட்டதாகவும், குழந்தைகளை வச்சு போன் வீடியோஸ் எடுத்ததாகவும், அதாவது செக்ஸ் வீடியோஸ் எடுத்ததாகவும், டீனேஜ் பெண்களை நிறைய பேரை கட்டாயப்படுத்தி 4 வருஷம் வந்து போன் வீடியோ எடுத்து வந்த காரணத்துக்காகவும், வன்கொடுமை பண்ணனத்துக்காகவும் 2013 வருஷம் 1870 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு. அதுக்கடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரேனே லோபஸ். இவங்க வந்து 4 வருடமாக தனது சொந்த மகளையே தொடர்ந்து கற்பழித்து வந்த குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டாங்க. மொத்தம் வந்து 186 முறை கற்பழித்ததாக வந்து குற்றம் வந்து பதிவாகி இருக்கு. இதுக்காக மொத்தம் வந்து 2016 வருஷம் வந்து தீர்ப்பிடப்பட்டுச்சு. எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1503 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நியூஸ் உங்களுக்கு வேணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட்.